ஓசூர் அருகே மாநில எல்லையில் தேசிய நெடுஞ்சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியான பெங்களூர் மாவட்டம் ஆனேக்கல் தாலுகாவில் உள்ள அத்திப்பள்ளி நகராட்சியில் பெங்களூர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மும்பை, குஜராத், டெல்லி, ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து கன்னியாகுமரி, சென்னை, கோயம்புத்தூர், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் செல்கிறது. இந்த நிலையில் அத்திப்பள்ளி சுங்கசாவடி அருகில் கழிவுநீர் கால்வாய் சுத்தப்படுத்தாமல் பராமரிப்பின்றி கழிவுநீர் கால்வாயில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுநீராலும் கலந்து தேசிய நெடுஞ்சாலையில் ஆறாக ஓடுவதால் அந்த பகுதியில் உள்ள சிறு குறு கடைகள், ஓட்டல்கள், மதுபான கடைகளுக்கு வரும் நபர்கள் கழிவுநீரை மிதித்து செல்வதால் பல்வேறு தொற்று நோய்கள் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ரசாயனம் கலந்த கழிவுநீரால் அத்திப்பள்ளி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய கழிவுநீர் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியில் உள்ள ஜூஜுவாடி ஏரியில் சென்று ரசாயன கழிவு கலக்கப்படுகிறது. இந்த நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் கழிவுநீரால் தேசிய நெடுஞ்சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக அப்பகுதியில் அவதிப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் அத்திப்பள்ளி நகராட்சிக்கும் சுங்கசாவடி அதிகாரிகளுக்கும் இந்த கழிவுநீர் கால்வாயை சரி செய்து முறையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பல முறை மனு கொடுத்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என எதிர்பார்க்கப்படும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என தெரிவிக்கின்றனர்.